விடியா திமுக ஆட்சியில் தங்கள் வேலையே போச்சு என கூறிய ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் வருகிற 19ஆம் தேதி திமுக அரசை கண்டித்து சென்னை மற்றும் புறநகரில் 1,00,000 ஓட்டுநர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அந்த சங்கத்தின் குழுவினர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றமே தெரிவித்தும் மீட்டர் கட்டணத்தை உயர்த்தாமல் தமிழக அரசு ஆட்டோ ஓட்டுநர்களை வஞ்சித்து வருவதாக தெரிவித்தனர். ஆட்டோ கால் டாக்ஸி ஊழியர்கள் வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் தங்களது வாக்காளர் அட்டையை தலைமைச் செயலரிடம் ஒப்படைத்துவிட்டு தொடர் போராட்டங்களை நடத்த தயாராக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளனர். வலியுறுத்தி கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட செயலி வடிவில் இயங்கக்கூடிய மற்றும் இந்த ஸ்டாண்டுகளில் இயங்கக்கூடிய ஆட்டோ கால் டாக்ஸிகள் வருகின்ற 19ஆம் தேதி ராஜரத்ன ஸ்டேடியத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி எங்களுடைய ஓட்டுநர் உரிமம், எங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை, அதே போல் எங்களுடைய வாகனத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய பர்மிட்டு, சரிங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கோம், இந்த பைக் டாக்ஸியை முறைப்படுத்தணுன்றதையும் கேட்டுட்டு இருக்கோம். மஞ்சள் போர்டு கொடுங்க, ஏன்னா இன்னைக்கு பயணிகள் பயன்படுத்துறாங்கன்றீங்க, மத்திய அரசினுடைய வழிகாட்டுதல்ன்றீங்க, சரி ரெகுலேட் பண்ணுங்க, முறைப்படுத்துங்கன்னு சொல்கிறோம். அப்போ அதையாவது முறைப்படுத்தணும், தொழிலாளிக்குள்ளே அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். இதையெல்லாம் வலியுறுத்தி இந்த கோரிக்கைகள் எதையும் செய்யாத தமிழக அரசை கண்டித்து தலைமைச் செயலாளரை சந்தித்து நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு தயாராக எங்கள் வாக்காளர் அடையாள அட்டையை திருப்பி கொடுத்துட்றோம். 26க்கு நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு தயாராக எங்களுடைய வாக்காளர் அட்டையை ரத்து பண்ணுங்க, எங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துட்றோம். தொழிலே போச்சு, நாங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம்? அதே போல் எங்கள் வாகனத்துக்கான பர்மிட்டை கொடுத்துட்றோம், அதையும் நீங்கள் ஓன் போர்டை மாற்றி கொடுத்துருங்க, இல்லை வாங்கி வச்சுக்கோங்க, எங்கள் வாகனங்கள்லாம் பறிமுதல் செஞ்சுக்கோங்கன்னு 19ஆம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஒன்று கூடி எங்களுடைய ஆவணங்களை தலைமைச் செயலாளரிடம் ஒப்படைத்து நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட போனோம். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். கூடலூர் அடுத்த பந்தலூர் பகுதியில் மோசமான நிலையில் உள்ள சாலையால் விபத்துக்கள் அதிகரித்துள்ளதாகவும் சாலைகளா மரண கிணறுகளா என்றும் எண்ணும் அளவுக்கு சாலைகள் மோசமாக உள்ளதாகவும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் மைனாரிட்டி பாஜக அரசு சாலைகளை முறையாக சீரமைக்காமல் சிமெண்ட் கலவைகளை கொண்டு பேட்ச் ஒர்க் செய்து மக்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இந்த சாலையில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் பேருந்துகள், சுற்றுலா வாகனங்கள் என தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து செல்கின்றன. மக்களை ஏமாற்றும் போக்கை கைவிட்டு சாலையை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்துகின்றனர்.